அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த விவற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த அற்புத பாலகனா, பாருருவாகும் முன்னே இருந்த பரப்பொருள் தான் இவரோ, சீருடன் புவிவான் அவை பொருள் யாவும் சிருஷ்டித்த மாவலரே, சீருடன் புவிவான் அவை பொருள் யாவும் சிருஷ்டித்த மாவலரே. ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த விவற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த அற்புத பாலகனா, மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரகோனோ, ஆசையாய் மனோதருக்காய் மாறித்திடும் அதி அன்புள்ள மாசானோ, ஆசையாய் மனோதருக்காய் மாறித்தாதி அன்பு மானசனோ. ஆரிவராரோ இந்த அவனியோர் மானிடமே, ஆனடை குடிலினை மோதமாய் உதித்த விவற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோதமாய் உதித்த விவற்புத பாலகனா, மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரற்போனோ, ஆசையாய் மனோதருக்காய் மாறுத்ததியே அன்புள்ள மனசானோ, ஆசையாய் மனோதருக்காய் மாறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த அற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த அற்புத பாலகனா. ஆரிவராரோ நல்ல தகப்பனே, நீர் ஒருவரே மேசியா, நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ராஜா, எங்களை மீட்க வந்த நல்ல தெய்வம் நீங்கப்பா. இந்த உலகத்தில் எங்களை ரட்சிக்க வந்து எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரை பாடுபட்டு மரிக்க வந்த தெய்வகுமாரனாக இந்த உலகத்தில் பிறந்த ஆண்டவரே அன்பு தெய்வம் நீங்கப்பா. உங்கள் நல்ல அன்பை நினைத்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாங்கள் தேவனை துதிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தருத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலம் தேவன் முன்குறித்த ஒரு வார்த்தையை இங்கே பார்க்கிறோம்.
என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த ஏசாயாவுக்கு இயேசுடைய பிறப்பை குறித்த செய்தி 700 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி தெரியும்? அதுதான் தேவன் இந்த பூமியிலே மனுஷனாக பிறப்பதற்காக முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த பூமியில் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிடுகிறார். உங்களை குறித்தும் நீங்கள் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்றும், நீங்கள் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்றும், இத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் நீங்கள் வாழ வேண்டும் என்றும் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு முன்கூட்டிய நோக்கம் இருக்கிறது. தற்செயலாகவோ சாதாரணமாகவோ நீங்கள் பிறக்கவில்லை. நீங்கள் கடவுளால் முன்குறிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பிறந்திருப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னால் உங்களால் அதை நம்ப முடியுமா? எல்லா மனுஷனுடைய பிறப்பும் இந்த பூமியிலே கடவுளால் முன்குறிக்கப்பட்டு ஒரு நோக்கத்திற்காகவே அவன் இந்த பூமியில் பிறந்திருக்கிறான். இந்த நோக்கத்தை நிறைய பேர் இன்றைக்கு புரிந்து கொள்வதில்லை. கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பார் என்று 6000 வருடங்களுக்கு முன்பாக ஆதியாம் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முன்கூட்டியே வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது. பல இடங்களில் பரிசுத்த வேதாகமத்தின் பல பகுதிகளில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முன்கூட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முன்கூட்டி அறிவிக்கப்பட்டு ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களையும் குறித்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு முன்கூட்டி நிர்ணயிக்கப்பட்டது போல நம்முடைய பிறப்பும் முன்கூட்டி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இயேசு இந்த பூமியில் பிறந்தாரே, அவர் பிறந்த சமயத்தில், அவர் பிறந்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறவராக இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நம்ம வாழும்போது நானும் நீங்களும் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம், முன்கூட்டி பிறக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதிலே அவர் மிகுந்த ஆர்வமாக இருந்தார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34 வசனம் சொல்லுகிறது, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி பூமியில் முன்குறிக்கப்பட்டு பிறந்தாரோ அதே போல உங்கள் தாயின் கற்பத்தில் நீங்கள் முன்கூட்டி தேவனால் தீர்மானிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்தீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வந்த பிறகு நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா? தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறோமா? தேவனை சந்தோஷப்படுத்துகிறோமா? அல்லது நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறதிலேயே நாம் மிகுந்த குறியாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினதை உலகமெல்லாம் கிறிஸ்துமஸ் என்கிற பெயரில் பண்டிகையாக நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாட்களிலே நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை இந்த பூமியிலே நம்ம நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் கடவுள் விரும்புகிற மாதிரிக்கு வாழ உங்களால் முடிகிறதா? அல்லது நீங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழ்ந்தால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வழிகளை அறிந்து அவருடைய பாதையிலே முன்கூட்டி நம்மளை குறித்து தேவன் சொல்லியிருக்கிற நோக்கத்தின்படியே வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல பிதாவே, உம்முடைய பரிபூரண சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவர்களாக நீர் எங்களை மாற்றும். தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரை வருத்தப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.